மயிலாஞ்சி இந்த படத்துடைய கதையை பார்த்தோன்னா ஊட்டியில் மயிலாஞ்சி அப்படிங்கிற பேரில் பறவைகள் விற்பனை நிலையம் நடத்திட்டு இருக்காங்க நாயகி கிருஷா குரூப். வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபரான நாயகன் ஸ்ரீராம் கார்த்திக் ஊட்டியில் இருக்கிற அதிசய பறவையை ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக போகிறாரு. அந்த இடத்துல நாயகி கூட நட்பாகி காதல்லையும் விழுந்துடுறாரு. ஆனால் நாயகிக்கு வேற ஒருத்தர் மேலே லவ் இருக்குது. இதுக்கப்புறம் நாயகனுடைய காதல் என்னாச்சு, நாயகி காதலிக்கிற நபர் யார், யார் கூட சேர்ந்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. நாயகி கிருஷா குரூப்பை சுற்றி தான் கதை நகருது. இதே மாதிரி குழந்தைத்தனமான கதாபாத்திரத்தை நம்ம பல படங்களில் பார்த்துட்டோம். பட் ஆனாலும் கூட இவங்களும் குறையில்லாத நடிப்பை கொடுத்துருக்காங்க. குடிகார மாப்பிள்ளை கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இவங்களுக்கு வேற ஒருத்தர் மேலே காதல் வந்துடுது. இப்படி படம் முழுக்க இவங்க கேரக்டர் ரைட்டிங்கில் பல குழப்பங்கள் இருக்குது. நாயகன் ஸ்ரீராம் கார்த்திக் இது மாதிரியான கதை இவருக்கு தான் செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் நல்லாவே நடிச்சிருக்காரு. ஆனால் இவர் காதலுக்காக செய்கிறது எல்லாமே பல படங்களில் நம்ம பார்த்த காட்சிகள் தான். நாயகியோட லவ்வராக நடிச்சிருக்கிறவர் சில காட்சிகள் வந்தாலுமே கூட நல்ல நடிப்பை கொடுத்துருக்காரு. முனிஷ்காந்த் சிங்கம் புள்ளி வரக்கூடிய காட்சிகளும் பரவாயில்ல ரகம் தான். படத்துக்கு பலம்னா அது செலியனுடைய ஒளிப்பதிவு தான். ஊட்டியோட அழகை தன்னுடைய கேமரா மூலமாக அட்டகாசமாக படம் பிடிச்சு காட்டியிருக்காரு. இளையராஜா இசையில் பாடல்கள் எதிர்பார்ப்பை ஈடு செய்யலனாலும் பின்னணி இசையில் ராஜா தான். எழுதி இயக்கியிருக்கிற அஜயன் பாலா பல வெற்றி படங்களில் தன்னுடைய பங்களிப்பை கொடுத்தவர். இப்போ முதல் முறையாக இயக்குனர் அவதாரம் எடுத்திருக்காரு. அதுக்கு அழகான காதல் கதையை தேர்வு செஞ்சது சூப்பர். தான் காதலிக்கிற பெண் இன்னொருத்தரை காதலிக்கிறாங்க, அதை சேர்த்து வைக்க நினைக்கிற ஹீரோ அப்படின்னு ஏற்கனவே பழக்கப்பட்ட கதையை ஓரளவுக்கு ரசிக்க வைக்கிற திரைக்கதையோட கொடுக்க முயற்சி செஞ்சிருக்காரு. இந்த முறை இல்லாட்டியும் அடுத்த முறை நிச்சயம் இதை விட ஒரு சூப்பர் படத்தை கொடுப்பார் அப்படின்னு நம்பலாம். மொத்தத்தில் மயிலாஞ்சி காதல் வாழ்க.